வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜி டிஆர்பி பாட்னியோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட பயிற்சி வினாக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த பயிற்சி வினாக்கள் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுறாங்க, ஸோ அதில் ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன பதில், ஏன் அந்த பதில் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 5. ஓகேங்களா, பிரிவு 5ல் பொருளாதார முக்கியத்துவம் மற்றும் மேம்பட்ட கருத்துக்கள்ன்ற இதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் 41வது கேள்வியாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவர மரபியலில் திசையனாக பயன்படும் வைரஸ் எது? திசையன் அப்படின்றது என்னது? வெக்டர். ஓகேங்களா, பிளான்ட் ஜெனட்டிக் என்ஜினியரிங். தாவர மரபியல்ன்றது பிளான்ட் ஜெனட்டிக் என்ஜினியரிங். அதில் திசையனாக வெக்டராக கடத்தியாக பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TME, காலிஃப்ளவர் மொசாய்க் வைரஸ், T4 ஃபாஜ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், இப்படி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TMV, புகையிலை மொசாய்க் வைரஸ். டொபாக்கோ மொசாய்க் வைரஸ் என்பது ஒற்றை இலை RNAவை கொண்ட சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA, ஒற்றை இலை RNAவை கொண்ட வைரஸ். இந்த RNA வைரஸ்களை விட DNA வைரஸ்கள் மரபு மாற்றத்திற்கு பயன்படுத்துவது வேதியியல் ரீதியாக எளிதானது என்பதால் காலிஃப்ளவர் மொசாய்க் வைரஸ் அளவுக்கு இது முதன்மை கடத்தியாக பயன்படுத்தப்படுவது இல்லை. ஓகேங்களா, என்னது இது RNA வைரஸ், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். RNA வைரஸ்களை விட DNA வைரஸ்கள் மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்துவது வேதியியல் ரீதியாக எளிதாக இருக்குது அப்படின்றதுனால TMV அந்த அளவுக்கு ஒரு முதன்மை கடத்தியாக பயன்படுத்தப்படுவது இல்லை. ஸோ இது தவறான பதில். அடுத்த ஆப்ஷன் என்னென்னா காலிஃப்ளவர் மொசாய்க் வைரஸ். தாவர மரபு பொறியியலில், அதாவது பிளான்ட் பயோடெக்னாலஜி, பிளான்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு விரும்பத்தக்க புதிய மரபணுவை தாவர செல்லுக்குள் செலுத்துவதற்கு கடத்திகள் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மொசாய்க் வைரஸ் தாவர வைரஸ்களிலேயே விதி விலக்காக டபுள் ஸ்டாண்டர்டு, ஓகேங்களா, டபுள் ஸ்டாண்டர்ட் மரபு பொருளை கொண்டுள்ளது. ஓகேங்களா, டபுள் ஸ்டாண்டர்ட் DNA மரபு பொருளை கொண்டுள்ளது. ஸோ இந்த காலிஃப்ளவர் மொசாய்க் வைரஸில் DNA இருப்பதால் இதன் மரபு அணுவில் நாம் விரும்பும் புதிய ஜீனை எளிதாக இணைத்து, ஓகேங்களா, புதிய ஜீனை எளிதாக, இப்போ இந்த ஜீன் இருக்குது அப்படின்னா இதில் எளிதாக நமக்கு தேவையான ஃபாரின் பார்ட்டிகளை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபாரின் பார்ட்டிகளை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம நமக்கு தேவையான தாவரங்களுக்கு அதை அந்த ஜீனை எளிதாக இணைத்து தாவரங்களுக்குள் செலுத்த முடியும். ஸோ எனவே இது தாவர மரபியலில் மிக சிறந்த உயிரியல் கடத்தியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி சரியானது. அடுத்து T4 ஃபாஜ் அப்படின்னு தேர்ட் ஆப்ஷன், சி ஆப்ஷனாக இருக்குது. T4 ஃபாஜ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களை மட்டுமே தாக்கும் வைரஸ் ஆகும். இது தாவர செல்களை தாக்காது என்பதால் தாவர மரபியலில் இதை கடத்தியாக பயன்படுத்த முடியாது. அடுத்த ஆப்ஷன் டி, இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இன்ஃப்ளூயன்சா என்பது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சளி காய்ச்சலை உண்டாக்கும் வைரஸ். ஹியூமன் அனிமல்ஸ் இவங்களுக்கு, ஓகேங்களா, சளி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ். ஓகேங்களா, ஸோ இதற்கும் தாவர மரபியலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாதனால இதுவும் தவறான பதில். அப்போ தாவர மரபு பொறியியலில் திசையன் என்பது காலிஃப்ளவர் மொசாய்க் வைரஸ் தான் முதன்மையாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கொல்ல பயன்படும் வைரஸ்கள். விவசாயத்தில் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கொல்ல பயன்படும் வைரஸ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உயிர் உரங்கள், ஆப்ஷன் பி பேக்குலோ வைரஸ், நியூக்ளியோ பாலிஹெட்ரோசிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோ வைரஸ், ஃபைட்டோ வைராய்டுகள். ஓகேங்களா, உயிர் உரங்கள், பேக்குலோ வைரஸ், மைக்ரோ வைரஸ், ஃபைட்டோ வைராய்டுகள் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் உரங்கள். உயிர் உரங்கள் போது பார்த்தீங்கன்னா உயிர் உரங்கள் அசோஸ்பைரில்லம், ரைசோபியம் பாக்டீரியாக்கள் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். உயிர் உரங்கள் என்பவை மண்ணின் ஊட்டச்சத்தையும் நைட்ரஜனையும் அதிகரித்து தாவர வளர்ச்சிக்கு உதவுபவை. இவை பூச்சிகளை கொல்லும் வைரஸ்கள் அல்ல. ஸோ இதனால் இந்த பதில் தவறான பதில். அடுத்து பேக்குலோ வைரஸ். பேக்குலோ வைரஸ் போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நியூக்ளியோ பாலிஹெட்ரோசிஸ் வைரஸ், நியூக்ளியோ பாலிஹெட்ரோசிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விவசாயத்தில் பயிர்களை சேதப்படுத்தும் பூச்சிகள் மற்றும் புழுக்களை இயற்கையான முறையில் அழிக்க பயன்படும் வைரஸ்களுக்கு பேக்குலோ வைரஸ்கள் என்று பெயர். ஓகேங்களா, இயற்கையாக அழிக்கிற வைரஸ்களுக்கு தான் பேக்குலோ வைரஸ் என்று பெயர். இதில் குறிப்பாக நியூக்ளியோ பாலிஹெட்ரோசிஸ் வைரஸ் என்பது பூச்சிகளை தாக்கி அழிக்கும் ஒரு மிக சிறந்த உயிரியல் பூச்சிக்கொல்லி, அதாவது பயோபெஸ்டிசைட்ஸ்.
பயோபெஸ்டிசைட் ஆகும். இவை குறிப்பிட்ட பூச்சிகளை மட்டுமே கொல்லும். மனிதர்களுக்கோ அல்லது நன்மை செய்யும் பிற உயிரினங்களுக்கோ எவ்வித தீங்கும் விளைவிக்காது. ஸோ அப்போ விவசாயத்தில் தீங்கு விளைக்கும் பூச்சிகளை கொல்ல பயன்படும் வைரஸ் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பேக்குலோ வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஆப்ஷன் சி ஆப்ஷன் என்ன இருக்குது? மைக்கோ வைரஸ். மைக்கோ வைரஸ் என்பது மைக்கோனாவே என்ன நமக்கு ஃபங்கை பூஞ்சை. ஓகேங்களா, மைக்கோனாவே பூஞ்சை அப்படின்னு சொல்கிறோம். பூஞ்சை காளான்களை தாக்கி அழிக்கும் வைரஸ்களுக்கு மைக்கோ வைரஸ்கள் என்று பெயர். இவை விவசாய பூச்சிகளை அழிப்பதில்லை. ஸோ இதுவும் தவறான பதில். அடுத்து ஃபைட்டோ வைராய்டுகள். ஃபைட்டோனா என்னது? பிளான்ட். நமக்கு தெரியும் ஃபைட்டோனாவே பிளான்ட் அப்படின்னு தெரியும். ஸோ இது தாவரங்களுக்கு பெருத்த நோய் சேதத்தை உண்டாக்கும் மிக நுண்ணிய ஆரண்ய துகள்கள். ஓகேங்களா, ஆரண்ய பார்ட்டிகல்ஸ் தான் இது. இவை பூச்சிகளை கொல்ல பயன்படுத்துவது இல்லை. அதனால் இந்த பதிலும் தவறான பதில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஷனும் தவறான பதில். ஸோ விவசாயத்தில் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கொல்ல பயன்படும் வைரஸ்கள் பேக்குலோ வைரஸ்கள்ன்றது தான் சரியான பதில். அடுத்த கேள்வி எண் 43. கூற்று 1. இதில் என்ன இருக்குது? டியூலிப் பிரேக் வைரஸ் மலர் துறையில் தனித்துவமான வடிவங்களை உருவாக்குவதில் வரலாற்று ரீதியாக மதிப்புமிக்கதாக இருந்தது. அடுத்து அறிக்கை 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வைரஸ் தொற்றுக்கள் விவசாய விளைச்சல் அதிகரிப்புக்கு வழிவகுக்கின்றன. இதில் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே சரியா, ஒன்று மட்டும் சரியா, இல்லை ரெண்டுமே தவறான்ற மாதிரி தான் ஆப்ஷன். 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரியானது, 2மே சரி, 2ம் தவறானதுன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று 1 சரி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதாவது கூற்று 1 மட்டுமே சரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சரின்னு சொல்கிறோம். ஏ அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில் நெதர்லாந்து நாடு இருக்குல்ல, அதில் 17th செஞ்சுரியில் நெதர்லாந்து நாட்டில் டியூலிப் மேனியா என்ற வரலாற்று நிகழ்வு நடந்தது. டியூலிப் மேனியா அப்படின்ற ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது. அப்போது பார்த்திங்கன்னா டியூலிப் மலர்களின் இதழ்களில் டியூலிப் பிரேக்கிங் வைரஸ், ஓகேங்களா, டியூலிப் பிரேக்கிங் வைரஸ் தொற்றியதால் இதழ்களின் நிறம் மாறி அழகான கோடுகளுடன் தனித்துவமான வடிவங்கள் உருவாயின. அதாவது டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த வைரஸ் தாக்கிய மலர்கள் உலகிலேயே மிக அதிக விலைக்கு விற்கப்பட்டு மலர் சந்தையில் வரலாற்று ரீதியாக பெரும் மதிப்பை பெற்றன. எனவே கூற்று 1 முற்றிலும் உண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அறிக்கை 2 ஏன் தவறு அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கோம்? சரியான பதில் 1 மட்டுமே சரின்னு சொல்லியிருக்கோம். அப்போ செகண்ட் அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்கள் என்பவை அடிப்படையில் நோய் கிருமிகள். அவை பயிர்களை தாக்கும் போது பச்சையத்தை அழித்து இலைகளை சுருட்டி தாவரத்தின் வளர்ச்சியை முடக்கி விவசாய விளைச்சலை மிக கொடூரமாக குறைக்குமே தவிர விளைச்சலை அதிகரிக்காது. எனவே அறிக்கை 2 தவறானது. ஸோ இதனால் ஆப்ஷன் ஏ மட்டுமே சரி, மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாமே தவறு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து கேள்வி எண் 44. கேள்வி எண் 44 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஷ் தெரப்பி. ஓகேங்களா, ஃபாஷ் தெரப்பி பாக்டீரியோஃபேஜுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகின்றன. ஃபாஷ் தெரப்பியில் பாக்டீரியோஃபேஜ்கள் டேஸ்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வைரஸ் நோய் தொற்றுக்கள், ஆப்ஷன் பி நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை எதிர்க்கும் பாக்டீரியா தொற்றுக்கள், ஆப்ஷன் சி பூஞ்சை நோய்கள், ஆப்ஷன் டி புற்றுநோய். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? வைரஸ் நோய் தொற்றுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்டீரியோஃபேஜுகள் என்பவை பாக்டீரியாக்களை மட்டுமே கொல்லும் வைரஸ் ஆகும். இவை மனித உடலை தாக்கும் பிற வைரஸ்களை அழிக்காது என்பதால் இது தவறான பதில். ஓகேங்களா, அடுத்து செகண்ட் ஆப்ஷன் என்னது? நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை எதிர்க்கும் பாக்டீரியா தொற்றுக்கள். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவத்தில் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கு கட்டுப்படாத சில கொடிய பாக்டீரியாக்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் பக்ஸு. ஓகேங்களா, சூப்பர் பக்ஸு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா. எவ்வளோ ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கனாலுமே அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட அதுக்கு சென்சிட்டிவாக அஃபெக்ட் ஆகவே ஆகாது. ஓகேங்களா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்கு கட்டுப்படுத்த முடியாத சில கொடிய பாக்டீரியாக்கள் உருவாகி வருகின்றன. இவற்றுக்கு சிகிச்சை அளிக்க ஃபாஜ் தெரப்பி பயன்படுத்தப்படுகிறது. இதில் மனித உடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியோஃபாஜ் வைரஸ்கள் பயன்படுத்தப்பட்டு அவை நோய் உண்டாக்கும் குறிப்பிட்ட தீய பாக்டீரியாக்களை கண்டுபிடிச்சு துளைத்து அழித்து விடுகின்றன. ஸோ இதனால் ஃபாஷ் தெரப்பியில் பாக்டீரியோஃபேஜுகள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை எதிர்க்கும் பாக்டீரியா தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது. அதாவது ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுத்தோம், நமக்கு டிசீஸ் க்யூர் ஆகலை அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கு அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, அந்த பாக்டீரியா ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற பாக்டீரியாவை நம்ம கில் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு தெரப்பியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஃபாஷ் தெரப்பி அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ சரியான பதில் பி.
சி ஆப்ஷன் என்ன இருக்குன்னா பூஞ்சை நோய்கள். பூஞ்சை காளான்களை கொல்ல மைக்கோஃபாஜ்கள் அல்லது பூஞ்சை எதிர்ப்பு மருந்துகள் பயன்படுத்துமே தவிர பாக்டீரியோஃபாஜ்கள் யூஸ் பண்ண மாட்டோம். பூஞ்சை கில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? மைக்கோஃபாஜ். ஓகேங்களா. அடுத்து டி ஆப்ஷன், அதனால சி ஆப்ஷனும் தவறு. அடுத்து டி ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய்னு கொடுத்துருக்காங்க. புற்றுநோய் என்பது மனித செல்களின் கட்டுப்பாடற்ற அசாதாரண வளர்ச்சியாகும். இதை குணப்படுத்த கீமோதெரப்பி நம்ம யூஸ் பண்ணுவோம். புற்றுநோய்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்? கீமோதெரப்பி, ரேடியேஷன், இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். கதிர்வீச்சு போன்ற முறைகளையே பயன்படுத்தப்படுகின்றோம். ஸோ இதுலையும் ஃபாஜ் தெரப்பி வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் இதுவும் தவறான பதில். அப்போ சரியான பதில் என்னென்னா நுண்ணுயிர் எதிர்ப்புகளை எதிர்க்கும் பாக்டீரியல் தொற்றுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 45வது கேள்வி, பின்வருவனவற்றுள் புரத உரை இல்லாத கட்டற்ற RNA மட்டுமே கொண்ட துணை வைரஸ் துகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரத உரை இல்லாத, அதாவது கோட் புரோட்டீன் இல்லாத கட்டற்ற RNA மட்டுமே கொண்ட துளை வைரஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரியான், ஆப்ஷன் பி விரியான், ஆப்ஷன் சி வைராய்டு, ஆப்ஷன் டி கேப்சிட் அப்படின்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ ப்ரியான் அப்படின்போது பார்த்திங்கன்னா ப்ரியான்கள் என்பவை வைராய்டுகளுக்கு நேர் எதிர்மாறானவை. இவற்றில் நியூக்ளிக் அமிலமே கிடையாது. ப்ரியான்ஸில் வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ முழுக்க புரதத்தால் மட்டுமே ஆனது. ஓகேங்களா. முழுக்க இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீன்ஸ்னால தான் ஆனது. அதனால் இந்த ஆப்ஷன் வந்து தவறு. பி ஆப்ஷன் என்னது? விரியான்றது என்னென்னா ஓம்பீர் செல்லுக்கு வெளியே இருக்கும் முழுமையான தொற்றுத்திறன் வாய்ந்த ஒரு ஒட்டுமொத்த வைரஸ் துகள்களை குறிக்கும் வைரஸ் துகள்களை குறிக்கும் சொல் தான் இது அப்படின்னு சொல்கிறோம். விரியான்றது என்னென்னா ஓம்பீர் செல்லுக்கு வெளியே, அதாவது ஹோஸ்ட் செல்ஸ்க்கு வெளியே இருக்கிற ஒரு கம்ப்ளீட் தொற்றுத்திறன் வாய்ந்த ஒட்டுமொத்த வைரஸ் துகள்களை குறிக்கும். அதாவது புரத உரையும் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ரெண்டும் இருக்கும். ஓகேங்களா. புரோட்டீன் கோட் ப்ளஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ரெண்டும் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் இல்லை. ஏன்னா நம்ம கேட்டுக்கிறதே புரத உரை இல்லாத அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ விரியானும் தவறான பதில். அடுத்து வைராய்டுன் போது பார்த்திங்கன்னா 1971 வந்து டைனர் டைனர் அப்படின்றவர் கண்டறியப்பட்ட வைராய்டுகள் வைரஸை விட ரொம்ப சிறியவை அப்படின்னு சொல்லலாம். இவற்றிற்கு வெளிப்புரத உரை வந்து கிடையாது. ஓகேங்களா. இதுக்கு தான் வந்து வெளிப்புரத உரை வந்து கிடையாது. புரத உரை இல்லாமல் வெறும் வட்ட வடிவ ஒற்றை இலை கொண்ட கட்டற்ற RNA மூலக்கூறை மட்டுமே கொண்டுள்ளது. புரத உரை இல்லாமல், ஓகேங்களா, வெறும் வட்ட வடிவ ஒற்றை இலை கொண்ட சிங்கிள் ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா, ஒற்றை இலை கொண்ட கட்டற்ற RNA மூலக்கூறை மட்டுமே கொண்டுள்ளன. புரத உரை இல்லாததால் இவை வந்து என்ன நாக்டு வைரஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. நாக்டு வைரஸ் அப்படின்னு சொல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா உருளைக்கிழங்கு சுழல் கிழங்கு வைராய்டு, இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம இதை சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து வைராய்டில் தான் புரத உரை இருக்காது. அதே மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக வட்ட வடிவ கட்டற்ற RNA வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியான பதில். டி ஆப்ஷன் என்னது? கேப்சிட்ஸ்ன்றது வைரஸின் மரபு பொருளை சுற்றி இருக்கும் புரத உரையை குறிக்கும் பெயரை தவிர அது ஒரு தனித்து வாழும் துகள் அல்ல. ஸோ அதுலேயும் புரத உரையை தான் நம்ம என்னென்னு சொல்லி கேப்சிட்ஸ்ன்னு சொல்கிறதுனால இதுவும் தவறான பதில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரத உரை இல்லாத கட்டற்ற RNA மட்டுமே கொண்ட துணை வைரஸ் துகள் என்னென்னா வைராய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதுதான் சரியான பதில். அடுத்து 46வது கேள்வி, ப்ரியான்கள் முழுக்க எதுவால் ஆன தொற்று காரணிகள் ஆகும்? இதுக்கு ஆப்ஷன் ஏ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ RNA, ஆப்ஷன் பி DNA, ஆப்ஷன் சி புரதம், ஆப்ஷன் டி கார்போஹைட்ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரியான்கள் முழுக்க டேசால் ஆன தொற்று காரணிகள். ஆப்ஷன் ஏ என்னது? RNA. ஓகேங்களா. ஆப்ஷன் பி DNA. இது ரெண்டுமே தவறான பதில் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரியான்களில் எந்த ஒரு நியூக்ளிக் ஆசிட்ஸும் துளி அளவும் இல்லை. நம்ம இங்கே ஏற்கனவே சொல்லிட்டோம் நியூக்ளிக் ஆசிட் ப்ரியானில் ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து ப்ரியானில் இல்லவே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவற்றின் மிக முக்கிய பண்பு எனவே அந்த முழுக்க வந்து DNA, RNA, நியூக்ளிக் ஆசிட் இல்லைன்றது தான் ப்ரியானோட ஒரு மெயின் கேரக்டராகவே இருக்குன்றதுனால இது ரெண்டுமே தவறான பதில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புரதம். சி ஆப்ஷன் புரதம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரியான்கள் என்பவை எவ்வித மரபு பொருளும் இல்லாத ஒரு ஒற்றை இலை கூட இல்லாத முழுக்க தவறாக மடிக்கப்பட்ட புரதங்களால் மட்டுமே ஆன ஒரு தொற்று காரணி. ஓகேங்களா. புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்சுவஸ் பார்ட்டிகல்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியான்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 ஸ்டான்லி
பி ப்ரூசினர் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார். ஓகேங்களா, இவர் தான் என்ன சொல்கிறாருன்னா பிரியான்கள்ன்றது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மரபு பொருளும் இல்லாத ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் கூட இல்லாத முழுக்க தவறாக மடிக்கப்பட்ட புரதங்களால் ஆன ஒரு தொற்றுக்காரணி. இவை மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதித்து மூளை சிதைவு நோய்களை உருவாக்குகின்றன. ஓகேங்களா, அதாவது மேட் கவு டிசீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி டிசீசஸ் வந்து உருவாக்குகிறது. ஸோ இதுக்கு சரியான பதில் என்னென்னா புரதம். அடுத்த ஆப்ஷன் என்னது டி கார்போஹைட்ரேட். தவறான பதில். ஏன் தவறு அப்படின்னா கார்போஹைட்ரேட் என்பது செல்கள் மற்றும் திசுக்களின் ஆற்றல் மூலக்கூறு மட்டுமே ஆகும். பிரியான்கள் சர்க்கரையால் ஆனது அல்ல என்பதால் இதுவும் தவறான பதில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது 47வது கேள்வி. தாவர வைரஸ்களின் முதன்மையான எதிர்மறை பொருளாதார தாக்கம் டேஷ். தாவர வைரஸ்களின் முதன்மையான எதிர்மறை பொருளாதார தாக்கம் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன் உற்பத்தி, ஆப்ஷன் பி ஒளிச்சேர்க்கை மற்றும் பயிர் விளைச்சல் குறைதல், ஆப்ஷன் சி அதிகரித்த மண்வளம், ஆப்ஷன் டி கலைகளின் விரைவான வளர்ச்சி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஆக்சிஜன் உற்பத்தின்னு சொல்லியிருக்கு. ஆக்சிஜன் உற்பத்தி அதிகரிப்பதுன்றது ஒரு நேர்மறையான நல்ல விஷயம். மேலும் ஒளிச்சேர்க்கை குறைந்தால் ஆக்சிஜன் உற்பத்தியும் குறைமே தவிர அதிகரிக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால் இது வந்து தவறான பதில். அடுத்து ஒளிச்சேர்க்கை மற்றும் பயிர் விளைச்சல் குறைதல்ன்றது ஆப்ஷன். தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் நோய் தாக்கும்போது அதன் மிக முக்கிய வெளிப்பாடு பச்சையம் வந்து அழியிறது. அதாவது குளோரோசிஸ் பிளான்ட்டில் வந்து அந்த வைரஸ் டிசீஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் வந்து ஃபுல்லாக போயிட்டு குளோரோசிஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா, மொசாய்க் பேட்டர்ன், குளோரோசிஸ், பச்சையம் எல்லாம் அழிஞ்சிடும். ஸோ பச்சையம் குறைவதால் தாவரங்களால் உணவு தயாரிக்க முடியாமல் ஒளிச்சேர்க்கை வீதம் வந்து மிக கொடூரமாக பாதிக்கப்படும். ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டும் குறைஞ்சிடும். இதன் நேரடி விளைவாக தாவரத்தின் வளர்ச்சி முடங்கி பூக்கள் மற்றும் காய்களின் எண்ணிக்கை குறைந்து விவசாயத்தில் பயிர் விளைச்சல் மற்றும் மகசூல் பெருமளவு குறைந்து விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. ஸோ இப்போ தாவர வைரஸ்களின் முதன்மையான எதிர்மறை பொருளாதார தாக்கம் அப்படின்றது என்னென்னா ஒளிச்சேர்க்கை மற்றும் பயிர் விளைச்சல் குறைதல் தான். அடுத்து என்னென்னா சி ஆப்ஷன் அதிகரித்த மண்வளம். வைரஸ்கள் தாவர திசுக்களை தாக்குபவையை தவிர மண்ணிற்கு நைட்ரோஜனையோ அல்லது ஊட்டச்சத்துக்களையோ வழங்கி மண்வளத்தை அதிகரிக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால் இதுவும் தவறான பதில். அடுத்து களைகளின் விரைவான வளர்ச்சி. களைகளின் வளர்ச்சி என்பது வைரஸால் ஏற்படும் தாவர பொருளாதார பாதிப்பு இல்லை. அது ஒரு பொருதான நார்மலாக ஜென்ரலாக வயல்வெளியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஓகேவா, களைச்செடின்றது ஜென்ரலாக எந்த ஒரு பிளான்ட் போட்டாலும் அது பக்கத்தில் சின்ன சீடு எது விழுந்தாலுமே ஒரு களைச்செடி வந்துட்டுருக்கும். இது வைரஸ்னால் வருதுன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனும் தவறு. அப்போ தாவர வைரஸ்களின் முதன்மையான எதிர்மறை பொருளாதார தாக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை மற்றும் பயிர் விளைச்சல் குறைதல். அடுத்து 48வது கேள்வி. கூற்று ஏ மூலக்கூறு உயிரியல் மற்றும் மரபியல் ஆய்வில் வைரஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை ஒரு எளிய கட்டமைப்பு மற்றும் கையால் எளிதான ஒரு சிறிய மரபணுவை கொண்டுள்ளது. எளிய கட்டமைப்பு மற்றும் கையால் எளிதான ஒரு சிறிய மரபணுவை கொண்டுள்ளதுன்றது காரணம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது வந்து சரியான பதில். நமக்கு ஆப்ஷன் நமக்கு எப்பயும் தெரியும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் ஏயை விளக்குகிறதுன்றது ஒரு ஆப்ஷன். ரீசன் அசஷனை விளக்கவில்லைன்றது செகண்ட் ஆப்ஷன். ஏ உண்மை, ரீசன் தவறுன்றது தேர்ட் ஆப்ஷன். அசர்ஷன் தவறு, ரீசன் உண்மைன்றது ஃபோர்த் ஆப்ஷன். டி ஆப்ஷன்ஸாக இருக்குது. சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. இந்த ரீசன் வந்து இந்த அசர்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது சரியானது அப்படின்னு சொல்லணும்னா நவீன மூலக்கூறு உயிரியல், அதாவது என்னது மாலிகுலர் பயாலஜி மற்றும் மரபியல் ஆராய்ச்சிகளில் டிஎன்ஏ நகலாக்கம், மரபணு பரிமாற்றம் மற்றும் புரத உற்பத்தி போன்ற பல்வேறு சோதனைகளுக்கு வைரஸ்கள் வந்து மிக முக்கிய கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ அதனால் வந்து கூற்று ஏ வந்து உண்மை. ஓகேங்களா, கூற்று ஏ வந்து உண்மை. காரணம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. மனித செல்கள் அல்லது பாக்டீரியா செல்களுடன் ஒப்பிடும்போது வைரஸ்கள் என்பவை மிக மிக எளிய கட்டமைப்பு கொண்டவை. மேலும் இவற்றின் மரபணு அளவு மிக சிறியது என்பதால் விஞ்ஞானிகளால் ஆய்வகத்தில் இவற்றின் டிஎன்ஏவை மிக எளிதாக வெட்டி ஒட்டி கையாள முடிகிறது. இந்த எளிய மற்றும் சிறிய மரபணு தன்மையையே அவற்றை ஏன் ஆய்வுகளில் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கான ஒரு நேரடி அறிவியல் காரணம் என்பதால் இந்த காரணம் வந்து இந்த கூற்றுக்கு மிக சரியாக விளங்குகிறது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அப்போ சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ரீசன் வந்து அசர்ஷன், அந்த கூற்று ஒன்றை விளக்குகிறது அப்படின்ட்டு சொல்லலாம். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏன் தவறு அப்படின்னா வைரஸ்களின் எளிய மரபணு தன்மை மூலக்கூறு உயிரியல் ஆராய்ச்சிகளில் அவை உலக அளவில் பிரசித்தி பெற காரணம். ஸோ எது மரபணு தன்மை தான்.
எனவே விளக்கவில்லைன்றதோ இல்லை ஏதேனும் ஒன்று தவறுன்றதோ குறிப்பிடும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தவறு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி 49வது கேள்வி, உருளைக்கிழங்கு இலை சுருட்டு வைரஸ் உருளைக்கிழங்கு பயிர்களில் எவ்வளவு வரை மகசூல் இழப்பை ஏற்படுத்தும்? உருளைக்கிழங்கு இலை சுருட்டு வைரஸ் உருளைக்கிழங்கு வகை பயிர்களில் எவ்வளவு வரை மகசூல் இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A 10% வரை, B 25% வரை, C 50% வரை, D 90% வரைன்னு கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A 10% வரைன்றது குறைந்தபட்ச பாதிப்பாக இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் நடவு செய்யும் போதோ அல்லது பூச்சிக்கொல்லிகள் மூலம் அசுவினி பூச்சிலாம் இருக்கும்ல, அது மாதிரி அசுவினி பூச்சிகள் மிக விரைவாக கட்டுப்படுத்தப்படும் போதோ இழப்பு இந்த அளவில் கட்டுப்படுத்தப்படலாம். ஸோ நோய் தாக்கிய பிறகும் செடிகள் நல்ல மேலாண்மையுடன் வளரப்பட்டால் கிழங்குகளின் எடை ஓரளவிற்கு மட்டுமே குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது தவறான பதில். இலை சுருட்டு வைரஸ் உருளைக்கிழங்கு பயிர்களில் எவ்வளவு வரை மகசூல் இழப்பு ஏற்படுத்தும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 25% அப்படின்றது. இது வந்து மிதமான பாதிப்பு. பயிர் வளர்ச்சியின் இறுதி பருவத்தில், அதாவது லேட் செஷன் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்கிறோம், லேட் சீசன் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். அப்போ அசுவினி பூச்சிகள் மூலம் பரவும் போது இந்த அளவிலான மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இந்த நிலையில் இலைகள் லேசான சுருட்டத்துடன் காணப்படும். ஓகேங்களா? ஆனால் கிழங்குகளில் பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்குள் அறுவடை காலமே முடிஞ்சு போயிடும். அப்போ வந்து இதில் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 25%. அப்போ இதுவும் தவறான பதில். அடுத்து என்னென்னா, சராசரி பாதிப்பாக இருக்கிறது 50%. ஓகேங்களா? சராசரி பாதிப்பாக இருக்கிறது 50%. அதாவது முதன்மை தொற்றுக்கான ஸ்டேஜ் இதுதான் சொல்லலாம். ஒரு சாதாரண விவசாய நிலத்தில் இந்த வைரஸ் தாக்கும்போது பொதுவாக 50 முதல் 60% வரை மகசூல் இழப்பு ஏற்படும். நடவு செய்த பிறகு ஆரோக்கியமான செடிகளில் அசுவினி பூச்சிகள் மூலமாக பரவும் நோய் தொற்றுக்கு இந்த 50% இழப்பு வந்து மிக பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் இதுவும் தவறான பதில் தான். லாஸ்ட் ஆப்ஷன் என்னது, 90%. அப்போ இதுதான் வந்து உச்சகட்ட பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் நிலை தொற்றுவும் ஏற்பட்டுவிடும். முந்தைய பருவத்தில் பாதிக்கப்பட்ட கிழங்குகளை அடுத்த பருவத்திற்கு விதை கிழங்குகளுக்காக பயன்படுத்தும் போது செடிகள் முளைக்கும் போதோ வைரசுடன் தான் முளைக்கும். இத்தகைய செடிகள் மிக குட்டையாக மாறிவிடும். முறையான பூச்சி மேலாண்மை இல்லாத நிலைகளில் இந்த வைரஸ் மிக தீவிரமடைந்து 90% வரை மிக கடுமையான மகசூல் இழப்பை ஏற்படுத்தி பயிரை முற்றிலும் அழித்துவிடும். ஸோ சரியான பதில் என்னன்னா 90%. இந்த இலை சுருட்டு வைரஸ் வந்து பயிர்களில் வந்து போயிடுச்சுன்னா, இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த பயிரில் 90% வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சரியான பதில். அடுத்து 50வது கேள்வி, கடைசி கேள்வி, வயலில் வைரஸ் நோய்கள் பரவுவதை கட்டுப்படுத்த பின்வருவனவற்றுள் எது பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைரஸ் நோய் பரவுறதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ட்டு. ஆப்ஷன் ஏ பூஞ்சை கொல்லிகளின் பயன்பாடு, ஆப்ஷன் பி வைரஸ் இல்லாத விதைகளின் பயன்பாடு மற்றும் கொசுக்களை கட்டுப்படுத்துதல், ஆப்ஷன் சி நைட்ரஜன் உரங்களின் பயன்பாடு, ஆப்ஷன் டி பாசன மேலாண்மை இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை கொல்லிகளின் பயன்பாடு. ஸோ இது வந்து தவறான பதில் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் தவறானது அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சை கொல்லிகள் என்பவை பூஞ்சை காளான்களால் ஏற்படும் நோய்களை மட்டுமே கட்டுப்படுத்தும். இவை வைரஸ்களை வந்து கொல்லாது. அதனால் இது தவறான பதில். அடுத்தது வைரஸ் இல்லாத விதைகளின் பயன்பாடு மற்றும் கொசுக்களை கட்டுப்படுத்துதல், பூச்சிக்கொல்லிகள். ஓகேங்களா? அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. வைரஸ் நோய்களுக்கு என்று தனியாக நேரடி ஆன்டிவைரல் மருந்துன்றது எதுவுமே இல்லை. நோயை தடுப்பது சிறந்த மேலாண்மை அப்படின்றது தெரியும். ஸோ தாய் தாவரத்துலேருந்து நோய் பரவாமல் தடுக்க முதன்மையாக திசு வளர்ப்பு மூலம், அதாவது டிஷ்யூ கல்ச்சர்ஸ் மூலம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் வைரஸ் ஃப்ரீ சீட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். சர்டிஃபைட் வைரஸ் ஃப்ரீ சீட்ஸு. ஸோ இந்த சர்டிஃபைட் வைரஸ் ஃப்ரீ சீட்ஸ் வந்து டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் மூலம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சர்டிஃபைட் வைரஸ் ஃப்ரீ சீட்ஸு வந்து டிஷ்யூ கல்ச்சர்ஸ் மூலம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை தான் யூஸ் பண்ணுறோம். வைரஸ்களை வந்து ஒரு செடியிலேருந்து மற்றொரு செடிக்கு கடத்தும் அசுவினி, வெள்ளை ஈ போன்ற பூச்சிகளை வந்து இந்த இன்செக்டிசைட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வயலில் வராமல் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். ஸோ இவை ரெண்டுமே வந்து வைரஸ் நோயை தடுக்கும் மிக சிறந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ வந்து வயலில் வைரஸ் நோய்கள் பரவுவதை கட்டுப்படுத்த வைரஸ் இல்லாத விதைகளின் பயன்பாடு மற்றும் கொசுக்களை கட்டுப்படுத்துதல் போன்றவை தான் இதுக்கு வந்து பயன்படுத்தப்படுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன்.
சி ஆப்ஷன் என்னது நைட்ரஜன் உரங்களின் பயன்பாடு. ஸோ நைட்ரஜன் உரங்கள் வந்து தாவரத்தை தலைத்து வளர செய்யுமே தவிர வைரஸ் கிருமிகளையோ அல்லது அவற்றை பரப்பும் பூச்சிகளையோ வயலில் இருந்து அழிக்காது. ஓகேங்களா, நியூட்ரியன்ஸை மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதனால் இது வந்து தவறான பதில். அடுத்த ஆப்ஷன் என்னென்னா டி ஆப்ஷன் பாசன மேலாண்மை இரிகேஷன். தண்ணீரை சீராக பாய்ச்சுவது தாவரத்தின் ஆரோக்கியத்திற்கு உதவுமே தவிர வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கான நேரடி உயிரியல் தீர்வு இது இல்லை. ஸோ இதனால் இந்த ஆப்ஷனும் தவறு. அப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன், பி ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த பிரிவில் இந்த 10 கேள்விகள் இருக்குது, இந்த பிரிவு 5ல். ஓகேங்களா, இதோட வந்து இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் சாப்டரோட நம்மளுடைய பயிற்சி வினாக்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸோட முடியுது. அடுத்து வந்து சாப்டர் 2ல் பாக்டீரியான்ற சாப்டர் 2ல் இருக்கிற பயிற்சி வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம்.